பேர் செல்லத்தாய். வயது வந்து 57. நான் தென்காசிலேருந்து வரேன். என்ன வேலை பார்க்குறீங்க? சுகாதார செவிலியராக வேலை பார்க்கேன். சரி, உங்களுக்கு சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை, சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு எதுவுமே இல்லை. சரி, இப்போ எக்ஸாக்டாக உங்களுக்கு பற்களில் என்ன பிரச்சனை, எந்த மாதிரி அது பிரச்சனை ஆரம்பிச்சது, அதை கொஞ்சம் விவரித்து சொல்ல முடியுமா? அதாவது பற்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நான் 5 வருஷத்துக்கு முதல்ல வந்து பல்லில் வந்து 2 பல்லு மட்டும் போயிருந்தது. அதை வந்து டாக்டர்கிட்ட காட்டினேன். அதை வந்து அதில் கிளிப் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா பல்லுமே போயிட்டு, முடிஞ்சளவு எல்லா பல்லுமே போயிட்டு சாப்பிட முடியல. அதனால நிறைய தொந்தரவு இருந்தது. ஏன்னா ஒர்க் பண்ணுறவ வந்து சாப்பிட முடியல, காலையில் சாப்பிட முடியாது, டயர்டாயிடுவேன். அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால கண்டிப்பாக பல்லு கட்டியே ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் 2 டாக்டரை பார்த்தேன், எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஆனால் சக்தி கிளினிக்கில் டாக்டரை பார்த்தேன். அவர் வந்து எனக்கு முதல்லையே தெரியும், 5 வருஷத்துக்கு முதல்லே ஒரு தடவை தெரியும். அதனால் மறுபடியும் அவங்களே காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட நல்லா பேசுகிறது, அவங்கள்ட்ட நர்ஸெல்லாம் எல்லோரும் ஸ்டாஃப் எல்லோரும் நல்லா பேசுகிறத வச்சு அவங்களே நான் காண்டாக்ட் பண்ணி பல் கட்டிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இந்த பற்கள் இல்லாதனால இது உங்கள் வாழ்க்கையில் அது எந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்தது உங்களுக்கு? வாழ்க்கையில் நான் ஒர்க் பண்ணுறதுனால மற்றவங்களோட பேசி சிரித்து பண்ண முடியாது. எனக்கு சிரிக்கணும் போல் இருந்தால் கூட சிரிக்க முடியாது. ஏன்னா ஸ்டாஃபுகள்லாம் வந்து ஒரு மாதிரி நினச்சிக்கிடுவாங்களேன்னு நினச்சிக்கிட்டு சிரிக்க முடியாது. மொத்தத்துக்கு எனக்கு சாப்பிடவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது, மற்றவங்க மாதிரி என்னை வந்து பயன்படுத்திக்கிற முடியாது. அதுதான். பிரசிஜியம் டென்டல் வேர்ல்டு சென்னை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக அதை நான் சொல்லியே ஆகணும். சென்னையில் வந்து சாரை வந்து எனக்கு கொஞ்சம் நாளாக தெரியும், முன்னாடியே தெரியும், ஒரு தடவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் சென்னையில், என் பொண்ணு வந்து சென்னையில் இருக்கிறதுனால நான் சென்னையில் உள்ள அங்கேயே போய் நான் பண்ணிக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டு அங்கேயே பண்ணிக்கிட்டேன். எங்களை தேர்ந்தெடுத்ததுனால என்ன உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு வாழ்க்கையில்? நான் நல்லா சாப்பிட முடியுது, இப்போ 4 வருடம் பேச முடியுது. நான் வெளியில் போகும்போதும் கூட ஸ்டாஃபுகளோட பேசி சிரிக்க முடியுது. முன்னாடி சிரிக்கிறதே முடியாது. ஏன்னா எல்லாரோடையும் கூச்சப்பட்டு சிரிக்க முடியாமல் இருந்தேன், பல்லு இல்லாதனால. ஒழுங்காக சாப்பிடவும் முடியல. அதான் காரணம். இந்த மொத்த வைத்தியமும், அதாவது உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் பொருத்திருக்கோம், செராமிக் டூத் வச்சுருக்கோம், இந்த மொத்த வைத்தியமும் சுமார் எவ்வளோ நாளில் பெர்மனண்ட்டாக உங்களுக்கு இந்த பல்லை நான் பொருத்தினேன்? 9 நாள் ஆயிட்டு. ஆனால் வந்து நல்லா திருப்தியாக இருந்தது. அதை எடுத்துகிட்டு பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப கஷ்டப்படலாம் அவசியமே இல்லாமல். எங்களுடைய பிரசிஜியம் டென்டல் வேர்ல்டை வேறு யாருக்கும் பரிந்துரைப்பீங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன். என்னால் முடிஞ்சதை நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நல்லா சரிங்க, நல்லா ப்ராடா ஹான்னு சொல்லுங்கள். சரி, சூப்பர்.